ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th ஆர்ட்ஸுக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சேனலை பற்றி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. வரக்கூடிய நாட்கள் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். சரியா? அதாவது 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். மொத்தமா சேர்த்து ஒரு 28 கொஸ்டின் வந்து இருக்கும். சரியா? இந்த 28 கொஸ்டின்ல இருந்தா ஹிஸ்டரியில மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா நமக்கு கேக்குறாங்க. சரியா? அப்ப கண்டிப்பா இந்த 28 கொஸ்டின் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க, எக்ஸ்ட்ரா கொஸ்டினுக்கு நீங்க போகலாம். சரியா? அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவில் தேசிய விழிப்புணர்வுக்கு பிரிட்டிஷாரின் அடக்குமுறை மற்றும் இனவெறி கொள்கைகள் எந்த அளவிற்கு காரணமாக இருந்தன. சரியா? அதை பாத்துங்க. அதுக்கப்புறம் லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை முன்னிலைப்படுத்துக. இதுல வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கு, அதனால மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, டிஸ்கஸ் தி கான்டெக்ட் ஆஃப் தி லான்ச்சிங் ஆஃப் தி, அதாவது நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அண்ட் அவுட்கம். சரியா? ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, பகத்சிங்கின் புரட்சிகர தேசியவாதம் மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகள் எவ்வாறு அவரை தூக்கு மேடைக்கு இட்டு சென்றது. ஆங்கிலேயர்கள் பிரித்தாளும் கொள்கை இந்திய தேசியத்தில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன. அதுக்கப்புறம் சுதந்திர போராட்டத்தை இந்திய தேசிய ராணுவம் விசாரணை எவ்வாறு தீவிரப்படுத்தியது. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, trace the different stages in the recognition of Indian state from the 1920 to 1956. அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட கல்வி முன்னேற்றம் குறித்து மதிப்பிடுக. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இத்தாலிய மறுமலர்ச்சி புளாரன்ஸ் நகர மக்கள் ஆற்றிய பங்களிப்பை ஆராய்வும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தொழில் புரட்சி ஏன் முதலில் இங்கிலாந்தில் தொடங்கிற்று, நவீன சமூகத்தின் மீது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. 6 சரத்துக்களை கொண்ட 1838 ஆண்டில் மக்களின் பட்டயத்தை பற்றி எழுதுக. பன்னாட்டு சங்கத்தின் வெற்றி தோல்வியை ஆராய்க. அதுக்கப்புறம் உலக புற எல்லை வரைபடத்தில் வாஸ்கோட காமா சென்ற கடல் வழியை வரைந்து அதில் கீழ்கண்ட இடங்களை குறிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், அமெரிக்க விடுதலை போரில் ஏதேனும் 5 நிகழ்வுகளை காலக்கோடிட்டு காட்டுக. சரியா? இதெல்லாம் பாத்துங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது இதுலயும் ஒரு 14 கொஸ்டின் வந்து இருக்கு. இது தெளிவா பாத்துங்க. அதாவது இந்திய நடுத்தர வர்க்கத்தில் மேற்கத்திய கல்வியின் தாக்கத்தையும் பின்னர் அது இந்திய சமூகத்தை சீர்திருத்தவும் மற்றும் மீட்டு உருவாக்கம் செய்கிற ஆற்றிய பங்கினை விவரிக்கவும். சரியா? அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கத்தில் வ.உ. சிதம்பரத்தின் பங்கினை பற்றி எழுதுக. ஒத்துழையாமை இயக்கத்தை நடைமுறைப்படுத்தும் சூழலையும் அதன் விளைவுகளையும் விவரிக்கவும். மலபார் மாப்பிள்ளை கிளர்ச்சியின் காரணங்கள் மற்றும் துயர விளைவுகளை பற்றி விவாதிக்கவும். இதெல்லாம் தெளிவா பாத்துங்க. இந்திய விடுதலை போரில் மகாத்மா காந்தியின் பங்கினை மதிப்பிடுக. சுதந்திர போராட்டத்தை இந்திய தேசிய ராணுவம் விசாரணை எவ்வாறு தீவிரப்படுத்தியது. 1920 முதல் 1956 வரை இந்திய மாநிலங்கள் மறுசீரமைக்கப்பட்டதன் பல்வேறு நிலைகளை கண்டறிக. சரியா? உலகளாவிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஐநாவின் பங்கு என்ன. சரியா? அதுக்கப்புறம் எனுமரேட் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். இதை தெளிவா நீங்க பாத்துங்க. நெக்ஸ்ட், பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர்கள் தொடர்பு கொண்டுள்ள பிரச்சனைகளில் ஐநா சபை மௌனமாக பார்வையாளராக இருந்தது. பனிப்போர் காலத்து அனுபவங்களின் வாயிலாக இக்கூற்றை விளக்கமாக எடுத்துரைக்கும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், முதல் 2 ஐந்தாண்டு திட்டங்களின் சாதனைகளை மதிப்பிடுக. கொடுக்கப்பட்டுள்ள உலக வரைபடத்தில் முதல் உலக போரில் பங்கு பெற்ற தேச நாடுகளை குறித்து அதை என்ன பார்த்தீங்கன்னா காட்டணும். அது வந்து பிரிட்டன், இத்தாலி, பிரான்ஸ், செர்பியா, ரஷ்யா, இந்த மாதிரி நாட்கள் நம்ம என்ன பண்ண குறிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது பாஸ்டில் சிறை தகர்ப்பு முதல் அதாவது ரோபிஸ்பியர் கொல்லப்பட்டது வரையிலுமான பிரெஞ்சு புரட்சியின் போக்கினை வரைக. அதுக்கப்புறம் 1910 முதல் 1945 வரை நடைபெற்ற இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள் ஏதேனும் 5 காலக்கோடு வரைந்து காட்டுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த 28 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி கொஸ்டின்ஸுக்கு நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம். கண்டிப்பா இதுல இருந்தே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.